ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மார்க்கெட் டோ. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லாங் டைம் எக்ஸ்ஆர்பியோட ஃபைனல் ஜட்மெண்ட் நியர் ஈக்குவலண்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூலிங் இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ஆர்பி வந்து அதோட நோஷன்ஸ் எல்லாமே வின் பண்ணிட்டு மேல வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த எஸ்இசி கேஸ்ல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் பேசிட்டு இருக்கிற டைம்ல ஆல்மோஸ்ட் 11% வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து ஜம்ப் ஆயிருக்கு. நேத்து வந்து நம்ம வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம் எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு சைலண்ட் பம்ப் வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அந்த திடீர்னு ஒரு ஜம்ப் ஆயிட்டு இருக்கு ரேண்டமே யாருமே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. சோ ஆல்ரெடி என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்ஆர்பியோட கீ லாயர் வந்து என்ன சொல்றாருன்னா எஸ்இசி கிட்ட எதிர்க்கான எல்லா பெரிய பெரிய மோஷன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர்பி வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு இட் இஸ் நாட் அ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜட்ஜஸுமே பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. எங்களாலே இது எதுவும் செட்டில்லாம் ஆக முடியாது. இது வந்து நாங்க கண்டிப்பா நாங்க தான் வந்து இந்த இதுல வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்மான ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிப்பிளோட சிஎல்ஓ வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிளோட ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 70% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பம்ப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. பிரைஸுமே பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா அந்த $0.5 ரேஞ்ச் வந்து தாண்டி இருக்கு. இப்போ 0.51 சென்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன் இந்த 0.5 சொல்றேன் அப்படின்னா ரொம்ப நாள் 0.4லயே இருந்தது. ஸோ $1 வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் மேல ரீச் ஆகிறதுக்கு இந்த 0.5 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியரா பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருந்தது. அந்த பேரியர் பாத்தீங்கன்னா இப்போ பிரேக் பண்ணிட்டு 0.51 போயிருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் கிரிப்டோ கரன்சிஸ்ல இது மட்டும் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 11% வரைக்கும் பாத்தீங்கன்னா பம்ப் கொடுத்துருக்கு. அண்ட் ஃபர்தர் மோர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர்பியோட இடிஎஃப் ஸ்பெகுலேஷன்ஸ்மே பாத்தீங்கன்னா வலுவா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரிப்பிளோட சிஓவே பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி பேசியிருக்காரு. ஒரு சர்க்காஸ்டிக்கா தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a லாங் வே ahead. பட் ஆனா அதோட ப்ராசஸ் வந்து நாங்க வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள் சிஓமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள் வந்து ஒரு தரமா இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ம் ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்கு. அண்ட் எஸ்இசியோட நோஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயுமே வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டு கண்டிப்பா இதுல வந்து எக்ஸ்ஆர்பி வின் பண்ணி பூம் ஆகும் அப்படின்ற ஒரு பிக் ஆஸ்பெக்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பியில கம்ப்ளீட்டா ரிலே ஆயிட்டு எக்ஸ்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பூமா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ எக்ஸ்ஆர்பியோட அடுத்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் இதா இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப நாளா பேசியிருக்கோம் இந்த எக்ஸ்ஆர்பி அண்ட் எஸ்இசி கேஸ். எக்ஸ்ஆர்பியோட பேக்ரவுண்ட் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அது செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. 3-4 ஜட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வீடியோ கூட கர்மாக்கட்ட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்ஆர்பி எட்டி இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எஸ்இசியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் கிரிப்டோ கரன்சி ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ஆர்பி. இப்போ இது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலி ட்ரேடிங் வந்து காயின் பேஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா லீகலா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் வில் பி அ வெரி பிக் பூஸ்ட் டு தி XRP community and the XRP ecosystem. So that is the news that we want to share with you guys today regarding XRP and its update. So கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க to know all the interesting news regarding cryptocurrency in our Karma Crypto channel.